Hello, hi, good evening, Alpa. Hello, hi, good evening, Shantanika, Vani, Sami, yes, Sudha, Madhu, Lakshita, Subhatra, Chitra, Vani. Hi, Pa, hi, good evening, good evening, Alpa. Hi, Ovya, good evening. So, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எஸ் ஸோ வீக்கெண்ட் இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்துட்டு எதாவது படிச்சிங்களா? இல்லை சாட்டர்டே தானே, வீக்கெண்ட் தானே, எல்லாம் ஜாலி பண்ணலாம், நல்லா உட்காந்துருக்கீங்களா? ஹாய் அபிநயா, குட் ஈவினிங்ப்பா, குட் ஈவினிங். ஹாய் எஸ் ஸோ எத்தனை பேர் இங்கே 11th ஸ்டூடெண்ட்ஸ், 12th ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 10th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படிங்கிறது உங்கள் அட்டெண்டன்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஹாய் சொல்லும் போதே நீங்கள் எந்த கிளாஸ் அப்படிங்கிறது உங்களை நீங்கள் இன்ட்ரோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ 10th ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பார்க்கலாமா? ஸோ 10th ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ் ஸோ 10th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, எல்லாம் லைக் பண்ணுங்க. ஸோ 11th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ் ஸோ மேக்ஸில் 2.5 பார்த்துட்டு இருக்கீங்க, ஓகே குட். ஹாய் சிவராஜ், குட் ஈவினிங். ஸோ 11th இல்லையா? ஸோ பிரியா 11th, ஓகேப்பா, ஓகே. உமா 11th, ஓகே. ஸோ லக்ஷ்மி 10th, ஸோ லக்ஷிதா, லக்ஷ்மி. ஸோ எல்லாம் ரெகுலராக வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? ஹாய் பிரகதி, குட் ஈவினிங்ப்பா, குட் ஈவினிங். எஸ் ஸோ ஹன்சிகா, ஹாய் ஹன்சிகா, குட் ஈவினிங். ஸோ எஸ் மேனகா, விஜயலக்ஷ்மி, சாதனா. ஸோ எல்லாரும் நியூ இல்லையா? ஸோ இதில் எத்தனை பேர் வந்து நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க? ஸோ எத்தனை பேர் வந்து ரெகுலராக இங்கே வந்து வராமல் எத்தனை பேர் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கப்பா? ஓகே ஓவியா, ஓகே குட். ஓகே லக்ஷிதா, அருணா, ஹாய் அருணா, குட் ஈவினிங். ஹாய் விக்னேஷ், குட் ஈவினிங்ப்பா, குட் ஈவினிங். எஸ் முகேஷ், கௌரி, எஸ் ஓகே பூர்விகா, ஓகே. ஸோ மேக்ஸில் 2.4 பார்த்துட்டீங்க, ஓகே. 12th ஓகேப்பா, ஓகே. ஹாய் கோஹிலா, முகேஷ், எஸ் ஓகே அபிநயா, ஓகே. ஸோ நீங்கள் வந்து நியூ ஸ்டூடெண்ட் இல்லையா? ஸோ நியூ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஹண்டர் லேர்னிங், ஓகே. ஸோ ரெகுலர் ஸ்டூடெண்ட், எஸ் ஹன்சிகா ரெகுலர் ஸ்டூடெண்ட் தான், ஓகேவா? ஸோ நிறைய பேர் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க இல்லையா? ஓகே. ஸோ வீக்கெண்ட்ஸில் என்ன பிளான் வச்சுருக்கீங்க? உங்களோட வீக்கெண்ட் பிளான் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு சாட்டர்டே ஓவர், ஸோ சண்டே எல்லாரும் என்ன பிளான் வச்சுருக்கீங்க? எஸ் ஹாய் ஜஸ்மிதா, சந்திரா, எஸ் குட் ஈவினிங்ப்பா, குட் ஈவினிங். பட்டர்ஃப்ளை 10th இல்லைங்களா? ஓகேப்பா, ஓகே. எஸ் ஸோ நியூ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம், ஓகேவா? ஹாய் பிரசன்னா, குட் ஈவினிங்ப்பா, குட் ஈவினிங். ஓகே கௌரி, ஓகே விக்னேஷ், ஓகேப்பா. ஸோ என்ன சண்டே பிளான் என்ன வச்சுருக்கீங்க? உங்களோட வீக்கெண்ட் பிளான் என்ன? எஸ் ஸோ நிறைய லிஸ்ட் போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா? இந்த வீக்கெண்டில் நம்ம இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நோ மேம், ஒன்றுமே இல்லையா? ஒரு பிளானும் இல்லையா? ஸோ நான் பிளான் கொடுக்கட்டா? ஒரு பிளானும் இல்லை அப்படின்னா நான் பிளான் கொடுக்குறேன், அதை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்களா? எஸ் June 2 ஸ்கூல் இல்லையா? ஓகே. ஸோ ஒரு சில பேர்த்துக்கு வந்துட்டு ஓப்பன் ஆகலாம், ஒரு சில பேருக்கு June 2 வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆயிடும், சரியா? ஓகே. ஸோ ஒரு சில சைட் மட்டும் ரெயின் வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதனால நமக்கு வந்து டேட்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு சில ஸ்கூல்ஸில் மட்டும் மாற்றிருக்காங்க, ஓகேவா? ஸோ நத்திங், ஒரு பிளானும் இல்லை. சரி, அப்போ நான் பிளான் கொடுக்குறேன், அந்த பிளான் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்களா? ஹாய் சிவானி, குட் ஈவினிங். எஸ் ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் போகிறக்கெல்லாம் ரெடி ஆயிட்டீங்க இல்லையா? ஸோ எஸ் ஓகே. ஸோ மேக்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணலான்னு இருக்கீங்க, ஓகேப்பா, இட்ஸ் வெல் அண்ட் குட். ஸோ மேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா மற்ற சப்ஜெக்ட்டை நீங்கள் படிச்சு அப்படி இப்படின்னு எதாவது தேறிடுவீங்க. ஆனால் மேக்ஸில் வந்து கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் வந்து கண்டிப்பாக வந்து முக்கியம், சரியா? ஓகே. எஸ் ஸோ எதுவுமே படிக்கலாம்னா டெய்லி லைவ் கிளாஸ் வாங்க, டெய்லி லைவ்ல வந்து படிக்கலாம், சரிங்களா? ஓகேவா? ஸோ எஸ் ஸோ 2.6 and 2.3 ஓகேப்பா. ஸோ அது என்னங்கிறது நம்ம நெக்ஸ்ட் லைவ்ல வந்து பார்த்துடலாம், சரியா? ஓகே. எஸ் ஓகே. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா June 2 வந்துட்டு ஸ்கூல் ஓப்பன் ஆயிரும். ஸோ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா June 5, June 9, ஸோ டேட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க, ஒரு சில ஸ்கூல்ஸாக பொறுத்து, சரிங்களா? ஓகே. எஸ் ஓ ஃபர்ஸ்ட் செகண்ட் டே டெஸ்ட் சொல்லிட்டாங்களா? ஓகே நல்ல விஷயம் தானே லக்ஷிதா, ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? டெஸ்ட் எழுதுனா தானே அட்லீஸ்ட் என்னங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? எஸ் ஸோ டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா தான் நமக்கு வந்துட்டு எப்படி படிச்சிருக்கோம், இன்னும் நம்ம என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும்ல. எஸ் ஸோ கோஹிலா, ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லேயும் ஒவ்வொரு டேட்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து மாற்றிடுவாங்க. ஆனால் கன்ஃபார்மாக உங்களுக்கு June 2 தான் வந்து ஸ்கூல், அதில் எந்த டேட்ஸும் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணல, ஓகேவா? ஹாய் பிரசாந்த், ஹாய் குட் ஈவினிங்ப்பா. ஓகே. எஸ் சரிப்பா, ஓகேப்பா. படிக்கல ஆனால் கஷ்டமாக இருக்கா? ஸோ பார்த்துக்கலாம். படிக்கல அப்படின்னாலே நமக்கு மேக்ஸிமம் அது கஷ்டமாக தானே ஃபீல் ஆகும். ஸோ டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு சாப்டர்லையும் என்னென்ன எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், சரியா? ஓகேவா, கிளியரா? எஸ் ஏபி அண்ட் ஜிபியா அதான் பார்த்துட்டு இருக்கீங்களா?
ஓகேப்பா. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சண்டே படிக்கலாமா வேணாமாங்கிற ரேப்போவே நமக்குள்ளே வந்து சுற்றிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நான் கொடுக்குற பிளானை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி படிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்களா? எஸ், ஓகேப்பா. ஓகே, ஹாய் ஷாம்னா, குட் ஈவினிங். ஸோ ஃபார் பிஸ்னஸ் மேக்ஸுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டார்கெட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்துட்டு மேக்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மேக்ஸுக்கு சண்டே டார்கெட் நான் கொடுக்க போகிறேன். சரிங்களா? ஸோ என்னடா எவ்ரி சண்டே நமக்கு மேக்ஸ் தான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மேக்ஸ் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் ரெகுலராக மேக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரியா? ஓகே, எஸ் லக்ஷிதா, பட்டர்ஃப்ளை, ஹன்சிகா, மயில்வெளி, ஹாய் மயில்வெளி, குட் ஈவினிங். சரிங்களா? ஹாய் லக்கியா, ஹாய் ஹாய், குட் ஈவினிங். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ண முடியலையா? படிக்க ஸ்டார்ட் பண்ண முடியல. ஏன் படிக்க ஸ்டார்ட் பண்ண முடியல? எஸ், ஸோ எதுலேயுமே வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. சரியா? ஸோ இப்போ நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே குட் மார்க்ஸ் வந்து எடுக்கணும். அதுலேயும் நம்ம சென்டம் வாங்கணும் இல்லையா? ஸோ யாருக்கெல்லாம் சென்டம் வாங்கணும்? எஸ், எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டம் வாங்கணுங்கிற ஐடியா இருக்கும் இல்லையா? யாருக்கும் சென்டம் வேணாமா? எஸ், ஹாய் கனிஷ்கா, குட் ஈவினிங்ப்பா, குட் ஈவினிங். எஸ், ஸோ யாருக்கும் சென்டம் வேணாமா? எல்லாரும் சென்டம் வாங்கணுமா இல்லையா? இப்போதான்ப்பா ஸ்டார்ட் பண்ணோம். சரிங்களா? இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே நம்மளோட டார்கெட் என்னவா இருக்கும்? கண்டிப்பாக வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் சென்டம் வாங்கணும் அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா? எஸ் லக்ஷ்மி, எஸ் கேசவன், பட்டர்ஃப்ளை, முகேஷ், சுந்தர்ராஜ், எஸ்பா, எஸ் பிரசாந்த், ஓகே எஸ்பா, ஓகே ஓகே. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சென்டம் வாங்கணும். எஸ், ஃபுல் ஃபயர் இல்லையா? ஹன்சிகா, சஸ்வின், மயில்வெளி, எஸ் ஓவியா, ஓக்கல் ஃபீவர், ஓகேப்பா, ஓகே ஓகே, குட். ஸோ விக்னேஷ், குட்பா, குட் குட். கௌரி பிருந்தா, எஸ்பா, ஓகே. ஸோ எல்லாத்துக்குமே ஹாய் ஜாஃபர், குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கி வந்துட்டு வீக்கெண்ட் டார்கெட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸ் அண்டு பிஸ்னஸ் மேக்ஸுக்கு. சரியா? ஸோ எல்லாருமே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? ஓகே, ஸோ வீக் சப்ஜெக்ட்டு நீங்கள் யோசிக்காதீங்க. கொஞ்சம் லிட்டில் பிட் நமக்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? மற்றபடி வீக் அப்படின்லாம் கிடையாது. எப்போவுமே ஆல்வேஸ் ஸ்டே ஸ்ட்ராங். ஓகேவா? எல்லா சப்ஜெக்ட்லேயும் நம்ம வந்து ஸ்ட்ராங் தான். எந்த சப்ஜெக்ட்லேயும் வீக் கிடையாது. சரியா? ஸோ நான் இந்த சப்ஜெக்டில் வீக் மேம், எனக்கு இது வராது, எனக்கு இது பிடிக்காது, நோ, அந்த வேர்ட்ஸ் எதுவுமே யூஸே பண்ணக்கூடாது. நான் வீக்லாம் கிடையாது. எல்லா சப்ஜெக்ட்லையும் நான் ஸ்ட்ராங் தான் சொல்லணும். சரியா? ஓகேவா? முக்கியமாக மேக்ஸில் சென்டம் வாங்கியே ஆகணும். எஸ், ஓகேவா? ஓகேப்பா, ஓகே ஓகே, குட் குட். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஸ்ட்ராங் தான். யாருமே எந்த சப்ஜெக்ட்லேயும் வீக் வந்து கிடையாது. ஓகேவா? எஸ், கிளியர்? அப்படியா காருண்யா? ஸோ பிளானை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண முடியாதா? ஓகே, நீங்கள் வெளியே போனீங்கனாலும் ஓகே, கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் உங்கள் டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ லாஸ்ட் வீக் டார்கெட் வந்து யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணீங்க? லாஸ்ட் வீக் ஒரு செட் ஆஃப் டார்கெட் கொடுத்தோம் இல்லையா? ஸோ அதை யாரெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க? ஸோ அது எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், ஹாவ் டு பிகம் அ டாப்பர். கண்டிப்பாக எல்லாருமே டாப்பர் ஆகலாம். ஸோ கொடுக்குற ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொடுக்குற டார்கெட்ஸை கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ அப்படின்னாலே நம்ம கண்டிப்பாக வந்து டாப்பர் ஆகிடலாம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் வீக் டார்கெட் யாரெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க? எஸ், ஸோ எல்லாத்துக்குமே வந்து சென்டம் வாங்கணும் இல்லையா? ஹாய் விக்னேஷ், குட் ஈவினிங், குட் ஈவினிங். எஸ், ஓகேப்பா. எஸ் எஸ், ஓகே. ஸோ பயாலஜி, ஹிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லாமே பெண்டிங்னு சொல்கிறீங்களா? ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கப்பா. ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்டட். யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க? ஹன்சிகா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஓகே ஓகே, ஜெயசந்துரு, ஓகேப்பா, ஓகே ஓகே. ஸோ என்ன டார்கெட்டா? லாஸ்ட் வீக் நீங்கள் டார்கெட்டை நீங்கள் அட்டன் பண்ணிங்க, லைவ் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா என்ன டார்கெட்னு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஸோ காருண்யா, ஓவியா, மயில்வெளி, ஸோ எல்லாருமே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இல்லையா? ஓகே 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 காருண்யா, ஓகே ஓகே, ஃபைன். ஸோ நீங்கள் வந்துட்டு வெளியே போயிட்டு வந்துட்டதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ஓகேவா? ஸோ பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரீவியஸ் லைவ் பாருங்கள். நிறைய எல்லா பிளானும் கொடுத்துருக்கோம். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸஸும் போயிருக்கும். ஸோ நீங்கள் அது எல்லாமே வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ், கிளியராக இருக்கீங்களா? ஓகேப்பா, ஓகே ஓகே. எஸ், ஸோ 12th மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100 வாங்கணுமா? ஓகே. ஸோ நிறைய பேர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இந்த வீக் டார்கெட்டே வந்து மறக்காமல் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சரியா? ஸோ 10th 11th 12th மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் வந்து டார்கெட் கொடுக்குறேன். அண்ட் 11th and 12th பிஸ்னஸ் மேக்ஸ் இருக்கீங்களா, அவங்களுக்கும் வந்து நான் டார்கெட் கொடுத்துட்றேன். சரியா? ஓகேவா? ஸோ டார்கெட் பார்க்கலாமா? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட், ஃபோக்கஸ், ஹார்ட்வேர். ஸோ நான் ரிப்பீட்டடாக சொல்கிற திங் இதுதான். டைம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட டு டூ லிஸ்ட் வந்து எப்போவுமே வந்து ப்ராப்பராக வந்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்டடி பிளான் கொடுத்துருந்தோம் இல்லையா? அந்த ஸ்டடி பிளானை ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? கிளியராப்பா? எஸ், கிளியர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ்டாக வந்து படிங்க. ஸோ மற்ற விஷயத்துல எல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் நீங்கள் படிக்கும் போது உங்கள் சப்ஜெக்டில் மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக வந்து இருங்க. ஓகே.
எஸ் அஸ்வின் சரியா. ஸோ டெய்லியுமா என்ன டெய்லி கேட்குறீங்க? எஸ் குட் ஈவினிங்ப்பா. குட் ஈவினிங் நித்யஸ்ரீ. எஸ் ஓகே கிளியர். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் ஃபோக்கஸ்ஃபுல்லாக வந்து படிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க சரியா. ஸோ இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், பின்ன வேறு எப்போ பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ இப்போ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பாக அதோட அவுட்புட் வந்து சூப்பராக வந்து வரும் சரியா. ஸோ அதில் வந்து எந்த டவுட்டும் வந்து கிடையாது. ஓகே ஹாய் கையால், குட் ஈவினிங், வெல்கம் டா, வெல்கம் வெல்கம். எஸ் ஓகே ஓகே அபிநயா, ஓகே ஓகே சரிங்களா, ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட ஆப்பில் வந்து அட்மிஷன் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் யாரில் வந்து அட்மிஷன் போடலையே அவங்க எல்லாருமே நம்பர் நோட் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ 10th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா 10th நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, அண்ட் 11th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க சரி, ஓகேவா. எஸ் ஓகே கிளியர். ஸோ ப்ராப்பர் டைம் டேபிள் எப்படி போகணும்னு சொல்லிட்டு நான் எண்ட் ஆஃப் த செஷனில் நான் சொல்கிறேன் சரியா. ஸோ இயர்லி பிளான் சொல்லியிருக்கேன், அதுலேயே வந்து மந்த்லி டே பிளான் அந்த வந்து வீக்லி பிளான் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த லைவ்லேயும் நான் எண்ட் ஆஃப் த செஷனில் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் சரியா. எஸ் தட்டுறோம் தூக்குறோம் இல்லையா. எஸ் விக்னேஷ் ஓகே. ஸோ நேற்று தான் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணீங்களா. ஸோ இன்னையிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுலேருந்து நீங்கள் ரெகுலராக வந்து லைவ் கிளாஸஸ் வந்து வாங்க ஓகேவா. எஸ் கிளியர். ஸோ அட்மிஷன் அமௌண்ட் எல்லாமே இந்த டீட்டெயில்ஸ்க்கு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்டுக்கலாம். ஸோ அமௌண்ட் என்ன, டைம் என்ன, ஸோ இது எல்லாமே கேட்டுக்கலாம். ஸோ டைம் நான் சொல்லிடுறேன் சரிங்களா. 6:45 to 8:45 உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து இருக்கும் சரியா. 6:45லேருந்து 8:45 வரைக்கும் இருக்கும். ஸோ டெய்லியுமே உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸஸ் வந்து இருக்கும். அதில் வந்து 4 to 5 days இருக்கும். ரிமைனிங் இருக்கிற டேஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து இருக்கும் சரியா, ஓகேவா. ஸோ உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கைட் புக்ஸ் இருக்கும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் PDF கொடுத்துருவாங்க. அண்ட் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் அப்படின்னாலும் நீங்கள் அந்தந்த ஸ்டாஃப் கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம். உங்களுக்குன்னு தனியாக ஒரு மென்டர் இருப்பாங்க சரியா. ஸோ அந்த மென்டர் கிட்ட கான்டாக்ட் பண்ணி அந்தந்த ஸ்டாஃப் கிட்ட நீங்கள் எல்லா டவுட்ஸும் வந்து கேட்டுக்கலாம் சரி, ஓகேவா. எஸ் கிளியர். ஓகேப்பா ஓகே ஓகே எஸ் சரிப்பா. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி டெஸ்டஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ஒரு 1/2 hour 45 minutes தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக வந்து மார்க் வாங்கிடலாம் சரியா. ஓகே ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்குற டார்கெட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள், உங்களோட டெஸ்டஸ் எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும் சரியா. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ராப்ளம் சால்விங் செஷன்ஸ் வந்து தனியாக இருக்கும். அது போக ஸ்ட்ராட்டஜி கிளாஸஸ், எக்ஸாம் டைம் சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும் சரிங்களா. ஓகே ஓகேப்பா ஓகே ஓகே. ஸோ June 20th தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு. ஸோ நம்மளோட டார்கெட் படி மேலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், யூனிட் 1 and 2 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து June 20 வந்து சூப்பராக நீங்கள் எக்ஸாம் வந்து பண்ணிடலாம் சரிங்களா. ஓகே எஸ் எஸ் கனிஷ்கா எஸ் ஓகேப்பா சரிங்களா. எஸ் கிளியர். ஓகேப்பா ஓகே ஓகே ஹாய் ஹாய், குட் ஈவினிங்ப்பா, குட் ஈவினிங் சரிங்களா. ஸோ இந்த டார்கெட்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வந்து நீங்கள் சூப்பராக மார்க்ஸ் வந்து வாங்கிடலாம். ஸோ 100 learningல நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும் சரியா. ஸோ எப்படி ஜாயின் பண்ணணும், ஸோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். விஷ்ணுபிரியா ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஓகேப்பா ஓகே ஓகே குட் குட் வெல்கம். ஸோ K7 ஸோ இந்த நம்பருக்கு டயல் பண்ணி கேளுங்க. ஸோ எல்லா ப்ராசஸும் அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க சரியாப்பா. ஓகே ஸோ எப்படி ஜாயின் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த நம்பருக்கு டயல் பண்ணி கேளுங்க, அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க ஓகேவாப்பா. எஸ் ஸோ விக்னேஷ் நீங்கள் ஜாயின் பண்ணலையா, அப்போ குயிக்காக ஜாயின் பண்ணிடுங்க. நம்பர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க சரியா, ஓகேவா. எஸ் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க சரியாப்பா. ஓகே ஸோ மேக்ஸில் 10th மேக்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ 10th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே உங்கள் டார்கெட்டை நோட் பண்ணிக்கோங்க. Chapter 2 சரியா. ஸோ Chapter 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து சீக்வன்சஸ் அந்த டாப்பிக்கில் எக்ஸசைஸ் 2.4 தான் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க ஓகேவா. எக்ஸசைஸ் 2.4 சீக்வன்சஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் இருக்கிற அந்த எக்ஸசைஸில் இருக்கிற 2.4 இருக்கு இல்லையா. ஸோ அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதோட எக்ஸாம்பிள்ஸ் கரஸ்பாண்டிங் எக்ஸாம்பிள்ஸும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஓகேவா. சார் 10th ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியாக இருக்கீங்களா? என்ன காணும், ஒரு ஃபயர் மோடே இல்லாமல் இருக்கீங்களே. 10th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? எஸ் ஓகே. எங்கே காணும், 10th ஸ்டூடெண்ட்ஸை காணமே. எஸ் சமி, லக்ஷிதா, லக்ஷ்மி எங்கே? எஸ்ப்பா எஸ் எஸ். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டேவே மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் எல்லாமே டெஸ்ட்டா? ஓகேப்பா டெஸ்ட்டு தானே, ஜஸ்ட் அப்படியே ஊதி தள்ளுங்க சரியா. ஸோ டெஸ்ட்டு தானே யோசிங்க, டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க ஓகேவா. ஸோ K7, முகேஷ், பட்டர்ஃப்ளை, பூரணி, ஹாசினி, ஸ்ரீநிதி ஓகேப்பா ஓகே ஓகே. எஸ் ஃபயர் மோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ கண்டிப்பாக இந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் சரியா. ஸோ இந்த டாப்பிக்கை நாளைக்கு வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஓகேவா. எஸ்ப்பா எஸ் எஸ் குட் குட் குட். ஸோ எல்லோரும் இங்கே தான் இருக்கீங்க இல்லையா. ஓகேப்பா ஓகே குட், ஆல் தி பெஸ்ட். ஸோ நாளைக்கு வந்து உங்களோட டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிடுங்க சரியா ஓகேவா.
எஸ். ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக எல்லா ஒர்க்கும் வந்து நீங்கள் முடிச்சுட்டு உங்களுக்குன்னு தனி ஷெட்யூல் வந்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். சரி, ஓகேவா? எஸ், ஓகேப்பா, ஓகே ஓகே, குட் குட் குட். சரிப்பா. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டார்கெட் இது கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ டெய்லி பிளான் அண்ட் மந்த்லி பிளான் எல்லாமே நான் எண்ட் ஆஃப் த செஷனில் வந்து சொல்கிறேன். சரிங்களா? ஓகேவா? ஓகேப்பா. ஸோ 11th வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் டார்கெட் வந்து கொடுத்துருவேன். சரியா? ஓகே. எஸ். ஸோ அட்மிஷன் நம்பர் இன்னும் யார் வந்து நோட் பண்ணலையா அவங்க எல்லாருமே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டீங்களா? எஸ். ஸோ நம்பர் நோட் பண்ணாதவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. ஓகே. எஸ் சாமி. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, நான் ஸ்டடி பிளான் கொடுக்குறேன். கண்டிப்பாக எண்ட் ஆஃப் த செஷனில் நான் கொடுக்குறேன். சரியா? ஸோ டெய்லி பிளானும் கொடுக்குறேன், மந்த்லி பிளானும் எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேன். சரியா? ஷுவராக சொல்லிடுவேன். ஓகே, சரிங்களா? ஸோ அடுத்தது 11th மேக்ஸ். ஸோ 11th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ் மகேஸ்வரி நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே ஓகே, குட். எஸ் சிவானி. ஸோ 11th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் அசம்பிள் ஆயிருங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 1 தான் வந்து ஃபாலோ பண்ண போறீங்க. சாப்டர் 1 பேசிக்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதோட லைவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் லைவ் கிளாஸஸ் உங்களுக்கு வந்து இருக்குது, செக் பண்ணி பாருங்கப்பா. ஸோ சாப்டர் 1 செட்ஸ், கார்டீசியன் ப்ராடக்ட் அண்ட் ரிலேஷன். சரியா? ஸோ செட்ஸ்னா என்ன, கார்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன, ரிலேஷன்னா என்னங்கிறது நம்ம 10th பார்த்தோம். அண்ட் இங்கேயும் வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம், கொஞ்சம் இன்டெப்த்தாக வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே விக்னேஷ், ஓகே ஓகே, குட். எஸ், நீட் ஸ்டடி பிளான் கண்டிப்பாக வந்து ஸ்டடி பிளான் கொடுக்குறேன். சரிங்களா? ஓகேவா? ஸோ கைட்ஸ் நீங்கள் எங்கே வாங்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்தேன் இல்லையா? ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் டயல் பண்ணியே கைட் புக்ஸ் டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஓகே. ஸோ நம்பர் ஒர்க் ஆகலையா? ஸோ மெசேஜ் பண்ணி பாருங்கப்பா, டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கால் வந்து ரீச் ஆகலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணிடுங்க, உங்களுக்கு வந்துட்டு சொல்லிடுவாங்க. சரியா? ஸோ இதில் இந்த 3 நம்பருமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3ல நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் கொஞ்சம் டயல் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ அந்தந்த கிளாஸ் நம்பர்ஸ் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு ஸோ உங்களுக்கு வந்து அந்த நம்பருக்கு வந்து கால் போகல அப்படின்னா நீங்கள் வந்து இன்னொரு நம்பருக்கு கூட நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். சரியா? ஓகேவா? எஸ். ஸோ இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கப்பா. ஓகே லோகேஷ், ஓகே ஓகே. எஸ், ஹாய் விஷால், குட் ஈவினிங், குட் ஈவினிங். சரிங்களா? இலக்கியா 11th இல்லையா? ஸோ 11th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே உங்களோட டார்கெட்டை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்வே கிரியேஷன்ஸ், ஓகே ஓகே, நோ இஷ்யூஸ். சரியா? ஸோ எக்ஸசைஸ் 1.1 அண்ட் 1.2 ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் செட்ஸ் அண்ட் கார்டீசியன் ப்ராடக்ட்னா என்னங்கிறத பார்ப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் என்னென்னா ரிலேஷன் அண்ட் அதில் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்லாம் பார்ப்பீங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா ப்ரீவியஸ் லைவ் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே. எஸ், சரிப்பா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஓகே. ஸோ அட்மிஷன் நம்பர் 3மே வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பர் கிடைக்கல அப்படின்னா இன்னொரு நம்பருக்கு நீங்கள் டயல் பண்ணி கேட்கலாம். ஸோ நீங்கள் எந்த கிளாஸ்க்கு வந்துட்டு நீங்கள் அட்மிஷன் போடுறீங்களோ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். சரியா? ஓகேவா? ஸோ ஸ்டேட் போர்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 12th மேக்ஸ் சாப்டர் 2. சரியா? சாப்டர் 2 வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரீவியஸாக நம்ம 2 டார்கெட் சாப்டர் 1ல வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ அந்த டார்கெட் யாரெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க? ஸோ 12th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? ஸோ எத்தனை பேர் இங்கே 12th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க? எஸ், 12th சவுண்டே காணும். ஏன்னா வந்து 10th and 11th மட்டும்தான் வந்து பேசிட்டு இருக்கீங்க. ஸோ வாட் அபவுட் 12th ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ 12th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? ஓகே. ஸோ ஹேமலதா 10th வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீக்வன்சஸ்ப்பா, சீக்வன்சஸ் எக்ஸசைஸ் 2.4. சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? எக்ஸசைஸ் 2.4 சீக்வன்சஸ். சரியாப்பா? ஓகே. ஸோ சாப்டர் 2 தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யாரில் வந்துட்டு லாஸ்ட் வீக் டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணீங்க? எஸ். ஸோ 12th பசங்க இருக்கீங்களா? எஸ், 12th இருக்கீங்க. எஸ், சண்முகம். ஓகேப்பா. நோ லக்ஷிதா. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம், டவுட்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணல அப்படின்னா நீங்கள் இங்கே தான் டவுட்ஸ் கேட்க முடியும். ஓகே. ஸோ ஒரு புக் மட்டும் தனியாக வாங்க முடியுமா? ஸோ நீங்கள் அந்த டவுட்ஸ் எல்லாமே அந்த நம்பருக்கு டயல் பண்ணி கேளுங்க, டெஃபினட்டாக அவங்க உங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்துருவாங்க. சரி, ஓகே, கிளியர்? 1 day 1 chapter. ஸோ 1 day 1 chapter ஹவு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஸோ 1 dayல 1 chapter முடிக்க முடியுமா? எஸ். ஸோ 1 dayல 1 chapter. ஸோ யாரெல்லாம் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க? எஸ், 1 dayல 1 chapter கம்ப்ளீட் பண்ண முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். இஸ் எனிவன்? காமர்ஸ் குரூப்புக்கு கண்டிப்பாக வந்து இருக்குப்பா. ஓகே. நோ,
இந்த வீக் இன்னைக்கு நாளைக்கு வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இன்னைக்கு டார்கெட் கொடுத்துட்டு நாளைக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். நாளைக்கோட டார்கெட் தான் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். 11th மேக்ஸ் டஃப்லாம் கிடையாது, ரொம்ப 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 ஈஸி. ஓகே, ஸோ 1 டேல 1 சாப்டர் கம்ப்ளீட் பண்ண முடியுமா? எஸ், சே எஸ் ஆர் நோ. முடியுமா? எஸ், ரியலி முடியுமா? ஓகே, ஸோ ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ 1 டேல 1 சாப்டர் முடியுங்கிறது அந்த கான்ஃபிடென்ட்டாக நான் என்கரேஜ் பண்ணுறேன். சரியா? ஸோ முடியுமா நான் கேட்கல. ஸோ அந்த முடியும்னு சொல்கிறீங்க தெரியுமா? ஸோ அதை வந்துட்டு நான் என்கரேஜ் பண்ணுறேன். ஆனால் 1 டேல நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஸ்ட்ரெச்சாக உட்காந்தாலும் நம்மளால் 1 சாப்டர் வந்து ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ண முடியாது. கம்ப்ளீட் பண்ண முடியும், ஆனால் ப்ராப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. சரியா? ஸோ அதில் இருக்கிற கான்செப்ட்ஸ், சரியா? ஸோ கான்செப்ட்ஸ், ஃபார்முலாஸ், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிளியர் கட்டாக எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா கண்டிப்பாக 1 டேல 1 சாப்டர் வந்து ரொம்ப ரிஸ்கியாக போயிடும். நீங்கள் மேலோட்டமாக பார்க்குறீங்க, இல்லை ஓரளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களால் வந்து முடியும். சரியா? ஸோ எனக்கு எல்லாமே தெரியணும், க்ரியேட்டிவ் கேட்டாலும் தெரியணும், எனக்கு கான்செப்ட் வைஸ் எல்லாமே வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அட்லீஸ்ட் 1 வீக் ஆச்சும் எடுத்து நீங்கள் படிக்கணும். சரியா? ஸோ அதுக்கு தான் 2 சாப்டர்ஸ் per மந்த்துக்கு நான் கொடுத்துருந்தேன். சரியா? ஸோ 1 மந்த்துக்கு நீங்கள் 2 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க. தட் இஸ் எனஃப். ஓகே, ஸோ அதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னாலும் இட்ஸ் வெல் அண்ட் குட். சரியா? ஓகேவா? ஸோ 12th BMக்கு கண்டிப்பாக இருக்குது, டார்கெட்ஸ் இருக்குது. சரியா? ஸோ டார்கெட் அப்படியெல்லாம் உங்களை ஈஸியெல்லாம் விட்டுற மாட்டேன், எல்லாத்துக்குமே டார்கெட் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து கம்ப்ளீட் பண்ணணும். சரியா? ஸோ ட்ரை பண்ணாங்க எல்லாருமே, குட். ஆனால் 1 டேல 1 சாப்டர் வந்துட்டு நீங்கள் முடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக படிக்கலன்னு தான் அர்த்தம். சரியா? ஓகேவா? கண்டிப்பாக 12th பிஸ்னஸ் மேக்ஸுக்கும் இருக்குது. சரியா? ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் எல்லாமே வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 டேல வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் குட். சரியா? ஸோ ரிவைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நம்ம 1 டேல 1 சாப்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஆனால் நியூவாக படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 டேல 1 சாப்டர் வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக போயிடும். சரியா? ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பார்த்தாலும் அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருக்கணும். சரியா? அதில் வந்துட்டு உங்களுக்கு எந்த டவுட்ஸும் வந்து இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக கிளியராக வந்து பாருங்கள். ஸோ 11th பேசிக்ஸ் ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு, செக் பண்ணி பாருங்கள் ஷிவானி. சரியா? 11th பேசிக்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டாச்சு. சரிங்களா? ஸோ திஸ் வீக் கொஷின் பேப்பரா? ஸோ என்ன கொஷின் பேப்பர் சொல்லுங்கள்? கொஷின் பேப்பர் வீடியோ வேணுமா இல்லை கொஷின் இங்கே கேட்குறீங்களா? எஸ் கமலா. ஓகே, ஸோ சாப்டர் 2 கான்ஜுகேட் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர். சாப்டர் 2ல கான்ஜுகேட் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸசைஸ் 2.4 தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ நாளைக்கு டார்கெட்டாக நீங்கள் இப்போ நான் எக்ஸசைஸ் மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா அந்த எக்ஸசைஸ் மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணக்கூடாது, அதோட கரஸ்பாண்டிங் எக்ஸாம்பிள்ஸும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். சரியா? ஸோ இன்க்ளூடிங் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள்ஸும் நீங்கள் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ வெறும் எக்ஸசைஸ் மட்டும் தானே டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் மட்டும் வந்து பண்ணக்கூடாது, எக்ஸாம்பிள்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். சரியா? ஓகே, என்ன ஜிஎம் குரூப் கேட்குறீங்க? எஸ் ஓகே, ஓகேப்பா, ஓகே ஓகே, எஸ் ஓகே. ஸோ கான்ஜுகேட் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இதுதான் உங்களோட டார்கெட். ஓகேவா? எஸ் ஓகே. ஸோ 4 or 5 எக்ஸசைஸ் இன் 1 day. இட் இஸ் பாசிபிள். ஸோ நீங்கள் வந்து 3 எக்ஸசைஸ் ஆச்சும் நீங்கள் வந்து மினிமமாக வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸசைஸ் அப்படின்னா நீங்கள் எக்ஸசைஸ் மட்டும் பார்க்க மாட்டீங்க இல்லையா, அதோட எக்ஸாம்பிள்ஸும் வந்து பார்ப்பீங்க. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வந்து நிறையா இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் வந்து லேட் ஆகும். சரியா? ஓகே, ஸோ வாட்ஸ்அப் சேனல் எப்படி ஜாயின் பண்ணணுமா? ஸோ உங்களுக்கு வந்து லிங்க் வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த லைவ் முடிச்சதுமே நான் பின் பண்ணி வச்சிடுறேன், நீங்கள் வந்துட்டு அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 10th பிளான் சீக்வன்சஸ் எக்ஸசைஸ் 2.4. சரியா? ஸோ 10th டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீக்வன்சஸ் எக்ஸசைஸ் 2.4 தான் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஓகேவா? ஸோ ஆல்ரெடி முடிச்சிட்டிங்க அப்படின்னா வேறு எந்த எக்ஸசைஸ் நீங்கள் முடிக்கலையோ அதை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, எஸ் நித்யஸ்ரீ. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கிளாஸஸ்க்கும் உங்களுக்கு வந்துட்டு கிளாஸ் வந்து எடுப்பாங்க. சரியா? எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். ஓகேவா? எஸ் ஓகேப்பா, ஓகே ஓகே ஃபைன். சரிங்களா? ஸோ வாட்ஸ்அப் சேனலில் வந்துட்டு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப்லாம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பிடிஎஃப். ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரியா? ஓகேவா? கிளியரா?
எஸ் ஓகே. ஸோ நீங்கள் வந்து கிளியராக வந்து படிக்கணும், எனக்கு எல்லாமே வந்து படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு இவ்வளோ, அதாவது குவான்டிட்டியில் நீங்கள் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்பர் ஆஃப் எக்ஸசைஸோ நம்பர் ஆஃப் சாப்டர்ஸோ இட் டசன்ட் இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ நீங்கள் வந்துட்டு எவ்வளோ எக்ஸசைஸ், நீங்கள் 2 எக்ஸசைஸ் படித்தாலும் அதை வந்து கிளியராக படிச்சிருக்கீங்களா, அது வந்து எப்படி கொஷின் கேட்டாலும் உங்களுக்கு வந்து தெரியுமா அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்க முடியும். சரியா? ஓகே. ஸோ இவ்வளோ எக்ஸசைஸ் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடையாது. நீங்கள் 2 எக்ஸசைஸ் முடிச்சிங்கனாலும் அதை வந்து ஃபுல்லாக கிளியராக வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகேவா? ஹாய்ப்பா, ஹாய் ஹாய், குட் ஈவினிங், குட் ஈவினிங். சரிங்களா? ஓகே. ஸோ 12th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட டார்கெட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேப்பா, ஓகே ஓகே, குட் விக்னேஷ், குட். ஸோ ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அந்த நம்பருக்கு டயல் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா ஹாசினி? ஸோ கான்ஜுகேட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸசைஸ் 2.4 தான் உங்களோட டார்கெட். ஓகே. ஸோ அதில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸும் படிச்சிடணும். ஸோ யாருக்கெல்லாம் வந்து 100 லேர்னிங் ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணணும்னு வில்லிங்காக இருக்கீங்களோ ஸோ அவங்க எல்லாருமே நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே சம் பேசிக்ஸ் மட்டும்தான் வந்து பார்ப்போம். ஃபுல்லாக இன்டெப்த்தாக உங்களுக்கு எல்லாமே வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்பில் தான் வந்து பார்க்க முடியும், ஆப் கிளாஸஸில் தான் பார்க்க முடியும். சரியா? ஓகே. எஸ். ஸோ யாருக்கெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக இன்டெப்த்தாக வந்து படிக்கணுமோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்து ஆப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. எஸ் ஓகே. ஸோ 11th ட்ரிக்னாமெட்ரி ரொம்ப டஃப்பாக இருக்கா? ஸோ ட்ரிக்னாமெட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாமே சாப்டர் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ இங்கேயே வந்து ட்ரிக்னாமெட்ரி கான்செப்ட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. 12th வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரிக்னாமெட்ரி இருக்குது. சரியா? ஸோ இப்போ வந்து 3rd சாப்டர் உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி இருக்குமா, அந்த 3rd சாப்டர் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் எந்தெந்த எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத அந்த சாப்டர் பார்க்கும்போது சொல்கிறேன். ஓகே ஓகே விக்னேஷ், ஓகே ஓகே. ஸோ 12th பிஎம்க்கு கண்டிப்பாக இருக்குது நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகேவா? 10th அல்ஜிப்ரா டஃப்பாக இருக்கா? என்னப்பா சொல்கிறீங்க? 10th அல்ஜிப்ராவில் டஃப்லாம் கிடையாது, அதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஸோ அது பேசிக் கான்செப்ட்ஸ் மட்டும், அந்த ஃபார்முலாஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ ரூட்ஸ்னா என்ன, எல்சிஎம்னா என்ன, ஹெச்சிஎஃப்னா என்ன, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொஞ்சம் இன்டெப்த்தாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அந்த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், சம் ஆஃப் த ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியர் கட்டாக படிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப 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 ஈஸி. சரியா? ஸோ நீங்கள் வந்து 10thலேயே வந்து அல்ஜிப்ராலாம் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக படிங்க. 11th அல்ஜிப்ரா இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12thலேயே நீங்கள் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவீங்க. ஓகே. எஸ் ஓகே, கிளியராப்பா? சரிங்களா? ஸோ ஆப் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஃபீஸ் வந்து இருக்குது, பட் கம்மி ஃபீஸ் தான். ஸோ அந்த ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த நம்பருக்கு நீங்கள் டயல் பண்ணி வந்து கேட்டுக்கலாம். சரியா? ஸோ இந்த நம்பரில் 3 நம்பருக்கும் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? எல்லா நம்பரையும் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? மென்சுரேஷன் டஃபா? அதில் என்னப்பா டஃப் இருக்குது? நீங்கள் ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும். சரியா? ஸோ அதில் நீங்கள் ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுட்டு அதில் க்ரியேட்டிவ் கேட்குறக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஃபார்முலாஸ் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸி. மென்சுரேஷனில் ஃபார்முலாஸ் படிச்சிட்டிங்கன்னா ஈஸி. என்ன, ஒரு ஷேப்லேருந்து இன்னொரு ஷேப்புக்கு வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் கேட்கும் போது தான் நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் அதோட பேசிக் கான்செப்ட்ஸ் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்டிங்க, அந்த ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. சரியா? ஓகே ஓகேவா? ஸோ 11th வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன டாபிக் இப்போ கொடுத்தது கேட்குறீங்களா? இப்போ வந்து செட்ஸ் ரிலேஷன் தான் கொடுத்தோம். நம்ம செட்ஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அண்ட் ரிலேஷன். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் 2 times பப்ளிக் எக்ஸாமா? நெக்ஸ்ட் இயர் 2 times பப்ளிக் எக்ஸாமா? என்ன கேட்குறீங்க? என்ன டவுட் கேட்குறீங்க? எஸ் ஓகே, கிளியர்? ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 11th பிஸ்னஸ் மேக்ஸ் எத்தனை பேர் இங்கே இருக்கீங்கப்பா? ஸோ 11th இருக்கீங்களா? 12th பிஸ்னஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே கொஞ்சம் பேர் இருக்கீங்க. ஸோ 11th எத்தனை பேர் இருக்கீங்கப்பா? பிஸ்னஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஓகே. ஸோ காமர்ஸ் ஸ்ட்ரீமுக்கு கொஞ்சம் வரலாம். சரிங்களா? ஓகே ஓகே, ஹாப்பி. ஸோ அதை நெக்ஸ்ட் லைவ்ல நான் சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ சிஎஸ் குரூப், காமர்ஸ் குரூப் எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கை நான் கமெண்ட்ஸில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஓகே. எஸ் நித்யஸ்ரீ. ஸோ 11th வந்துட்டு செட்ஸு, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அண்ட் வந்துட்டு ரிலேஷன், இந்த டாபிக் தான். ஸோ இதுதான் உங்களோட டார்கெட், எக்ஸசைஸ் 1.1 அண்ட் 1.2. சரிங்களா? ஸோ பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா? ஓகே ஓகே ஓகே. எஸ் சரவணா. ஸோ 11th பிஎம் இருக்கீங்க. ஸோ இன்னும் எத்தனை பேர் 11th பிஎம்ல இருக்கீங்கப்பா? ஸோ 11th பிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட அட்டெண்டன்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். 11th பிஎம்ஏ இல்லையா? எஸ். ஸோ பயோமேக்ஸ் இருக்கீங்க. ஓகே. ஸோ 11th பிஸ்னஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட டார்கெட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஓகே ஓகேப்பா. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் லைவ்ல பார்க்கலாம். சரிங்களா? ஓகேவா? ஓகே.
ஓகே, ஸோ அதை பற்றின கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறமும் நம்ம சாப்டர் வைஸ் எல்லா வீடியோஸும் வந்து போட போகிறோம். சரிங்களா? ஸோ அதெல்லாமே நீங்கள் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே அஜய், ஓகே ஓகே, குட் குட். சரிங்களா? ஸோ நியூ ஸ்டூடெண்ட் சிவானி, ஓகே, வெல்கம்ப்பா, வெல்கம் வெல்கம். சரியா? ஓகேவா? ஸோ 11th சிஎஸ்ஆ இப்போ தானே சொன்னேன், இப்போ தானே டார்கெட் உங்களோட சொன்னேன், எக்ஸசைஸ் 1.1 and 1.2. சரியா? ஸோ 11th பிஸ்னஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், சொல்யூஷன் ஆஃப் எ சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் எக்ஸசைஸ் 1.3. ஸோ இதுதான் உங்களோட டார்கெட். சரியா? ஸோ நாளைக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறது இந்த சாப்டர், சாரி, இந்த எக்ஸசைஸ் தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டரில் இந்த எக்ஸசைஸ் தான் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஓகே, கிளியர்? ஸோ எண்ட் ஆஃப் த செஷனில் நான் எல்லாத்துக்குமே வந்து ஸ்டடி பிளான் சொல்கிறேன், எப்படி போடணுங்கிறத ஸ்டடி பிளான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ 10th வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீக்வன்சஸ் எக்ஸசைஸ் 2.4 நம்ம பார்த்தோம். சரியா? ஓகேவா? எக்ஸசைஸ் 2.4. ஸோ சொல்யூஷன் ஆஃப் யர் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் எக்ஸசைஸ் 1.3 தான் நாளைக்கு உங்களோட டார்கெட். ஓகே, ஸோ இந்த டார்கெட்டை நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட கேட்பேன். சரியா? ஓகே, ஸோ ஆப் கிளாஸஸ் வந்து நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணுறீங்களோ அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவாப்பா? எஸ், கிளியர்? ஸோ எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? 11th PM டார்கெட் நோட் பண்ணிட்டீங்களா? எஸ், நோட் பண்ணிட்டீங்களா இல்லையா? ஸோ காமர்ஸ் குரூப்க்கு தானே இப்போ சொல்லிட்டு இருக்கேன். எஸ், காமர்ஸ் குரூப்க்கு தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ காமர்ஸில் பிஸ்னஸ் மேக்ஸ் இல்லையா உங்களுக்கு? எஸ், ஓகே, கிளியரா? ஸோ டார்கெட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ நாளைக்கு வந்து இந்த டார்கெட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி என்ன கமிட்மெண்ட் இருந்தாலும் ஒரு 2 hours வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட டார்கெட்டை முடிச்சிடுங்க. சரியா? 11th பயோ மேக்ஸ். ஓகேப்பா, ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 12th பிஸ்னஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இங்கே இருக்கீங்க? எஸ், 12th பிஸ்னஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேப்பா, ஓகே ஓகே, படிங்க படிங்க. ஸோ யாருக்கெல்லாம் ஸ்டடி பிளான் வேணுமோ எண்ட் ஆஃப் த செஷனில் நான் உங்களுக்கு ஸ்டடி பிளான் கொடுத்துட்றேன். சரியா? ஓகேவா? எஸ், ஓகே, கிளியர்? ஸோ 12th பிஸ்னஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க இங்கே? ஓகேப்பா, ஓகே ஓகே. ஸோ அதர் சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி பிளான் நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே, ஹாய் அருணா, ஹாய் ஹாய், குட் ஈவினிங் குட் ஈவினிங். சரிங்களா? ஸோ 12th ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இங்கே இருக்கீங்கப்பா? ஸோ 12th பிஸ்னஸ் மேக்ஸ் 12th மேக்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடி வந்து டார்கெட் வந்து பார்த்துட்டோம். ஸோ 12th பிஸ்னஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இங்கே இருக்கீங்க? ஓகே, ஸோ 12th பிஸ்னஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஹிட் த லைக் பட்டன் பா. எஸ், காணும் 12th ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? எஸ், 12th PM, குட் குட். ஜாஃபர், அருணா, எஸ் பா, எஸ் எஸ், குட் குட், வெல்கம் வெல்கம். ஸோ உங்களோட டார்கெட் என்னன்னு பார்த்துக்கலாமா? சாப்டர் 2. ஸோ சாப்டர் 1 ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ஸோ லாஸ்ட் டைம் நம்ம கொடுத்த டார்கெட்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணீங்களா? 2.1 and 2.2 வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ஸோ லாஸ்ட் வீக் டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா 12th பிஸ்னஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ டார்கெட் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு எல்லாமே கிளியராக தெரிஞ்சுதா? நிறையா படிச்சிட்டிங்களா? ஸோ எப்படி இருந்தது? எஸ், ஜாஃபர், அருணா, ஓகேப்பா, ஓகே ஓகே. ஸோ வந்து 12th பிஸ்னஸ் மேக்ஸ்க்கு லாஸ்ட் வீக் கொடுத்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ஸோ எத்தனை பேர் கம்ப்ளீட் பண்ணீங்க? எத்தனை பேர் இன்னும் இன்கம்ப்ளீட்டாக வச்சுருக்கீங்க? ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இல்லையா? ஸோ 9th சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிங்க. இட்ஸ் ஓகேப்பா, ஓகே ஓகே, குட் குட். சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா நாளைக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிற டார்கெட் இன்டெஃபினட் இன்டெக்ரல்ஸில் டைப் 3 இருக்கு இல்லையா? ஸோ அதில் இருக்கிற பேசிக் ஃபார்முலாஸ் பார்த்துட்டு அதோட எக்ஸசைஸ் 2.3 தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இல்லையா? எஸ், லக்ஷிதா, ஏன் பயமாக இருக்குது? எதுக்கு பயப்படுறீங்க? எஸ், 2 எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டட். எஸ், குட்பா, குட் குட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு எக்ஸசைஸ் தான் கொடுக்குறேன். நாளைக்கு வந்து அந்த ஒரு எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ மந்த் ஸ்டார்டிங்கு June 1. ஸோ அப்போவே வந்துட்டு எதையுமே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு போகாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக சொல்லுவோம் இல்லையா, மந்த் ஸ்டார்டிங்கே இப்படி இருந்துச்சு அப்படின்னா மந்த் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கணும். அப்போ நாளைக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக படிங்க. ஸோ மந்த் ஃபுல்லாக வந்து ஜாலியாக வந்து படிக்கலாம். சரியா? ஓகேவா? ஸோ நாளைக்கு டார்கெட்டாக ப்ராப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, ஸோ யாரெல்லாம் வந்துட்டு நாளைக்கு டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க? எஸ், ஸோ நாளைக்கு டார்கெட் இப்போ எல்லாத்துக்கும் நான் கொடுத்துட்டேன். 10th 11th 12th and 11th பிஸ்னஸ் மேக்ஸ் 12th பிஸ்னஸ் மேக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கொடுத்தாச்சு இல்லையா? ஹாய் ரியா, குட் ஈவினிங். ஸோ எல்லாத்துக்குமே வந்து கொடுத்தாச்சு. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க? நோ விக்னேஷ், நோ நோ. சரிங்களா? ஸோ யாரெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க? எஸ், ஸ்போர்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஸோ வாட் அபவுட் அதர்ஸ்?
ஓகே ஜாஃபர். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைப் 3ல உங்களுக்கு 4-5 ஃபார்முலாஸ் வந்துட்டு பேசிக் ஃபார்முலாஸ் இருக்கும் சரியா. ஸோ அந்த பேசிக் ஃபார்முலாஸை டிக்டோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 2.3ல நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ அது பேசிக் ஃபார்முலாஸ் தான் நீங்களே வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ நீங்களே ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதில் என்ன டவுட்ஸ் இருக்கோ நெக்ஸ்ட் வீக் நம்ம கிளாஸில் பார்த்துடலாம் சரிங்களா. விக்னேஷ் ஓகே. ஹாய் அச்சு, குட் ஈவினிங். ஓகேப்பா ஓகே ஓகே. எஸ் ஓகேப்பா ஓகே குட்பா. ஸோ நிறைய பேர் வந்துட்டு நாளைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க இல்லையா. எஸ் ஓகே. ஸோ நாளைக்கு டார்கெட் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க இல்லையா. சரி, அதனால் இல்லைன்னா முடிக்க மாட்டீங்களா லக்ஷிதா. எஸ். ஸோ எல்லாருனாலும் கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா. எஸ் சாம் கேர்ள், பட்டர்ஃப்ளை, ராகுல், எஸ் கிராஃப்ட், முகேஷ் ஓகேப்பா ஓகே ஓகே குட் குட். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நாளைக்கு டார்கெட்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வீக் கிளாஸ் வரும்போது கண்டிப்பாக யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணீங்க, அதில் என்ன டவுட்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது நீங்கள் மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ டியூஷன் ஃபீஸ் அண்ட் டைமிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுக்குற நம்பருக்கு டயல் பண்ணி கேளுங்கப்பா. ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் டயல் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா சொல்லிடுவாங்க சரியா. ஸோ 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்மிஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இந்த நம்பருக்கு டயல் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க ஓகே. ஸோ அப்படிலாம் எல்லாம் கண்டிப்பாக முடிச்சிடுவீங்க இல்லையா. ஸோ கண்டிப்பாக முடிக்கணும். உங்களோட டார்கெட்டை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. வில் ட்ரை டு கம்ப்ளீட்டா, ட்ரை தானா ஏன். எஸ். ஸோ கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணுவேன்னு சொல்லுங்கள் சரியா. ட்ரைலாம் கிடையாது, கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஓகே. ஸோ அக்கௌண்டன்சி ஃபார் 12th கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் சரியா. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஓகேவா. கிளியரா. எஸ். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ நம்பர் நோட் பண்ணாதவங்க எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க சரி. எல்லாருமே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டடி பிளான் பார்த்துடலாமா. ஸோ டே வைஸ் எப்படி பிளான் பண்ணணும்னு பார்க்கலாமா. டே வைஸ் பிளான் சொல்கிறேன், வீக்லி பிளான் சொல்கிறேன் சரியா. ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும் சரியா. ஸோ ஸ்டடி பிளான் பார்க்கலாமா. ஓகேப்பா ஓகே ஓகே. ஸோ 11th ஓகே நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் 1.2 வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் நித்யஸ்ரீ ஓகேவா. எஸ் ஓகே ஷபானா ஓகே ஓகே குட் குட் வெரி குட்ப்பா வெரி குட் சரிங்களா. ஸோ ஸ்டடி பிளான் பார்க்கலாமா. டெய்லி ஸ்டடி பிளான், வீக்லி ஸ்டடி பிளான் நான் சொல்கிறேன் சரிங்களா. ஓகே எஸ் ரெடியாக இருக்கீங்களா. ஸோ எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி பிளான், மந்த்லி பிளானும் நான் வந்து சொல்லிடுறேன் சரியா. ஓகே. ஸோ டெய்லி ஸ்டடி பிளான் சரியா. ஸோ டெய்லி வந்துட்டு ஸ்டடி பிளான் எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நோட் பண்ணாதவங்களாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா ஓகேவா. ஸோ டெய்லி ஸ்டடி பிளான் வந்துட்டு உங்களோட டார்கெட் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க. மேஜர் சப்ஜெக்ட் எல்லாம் வந்து படிக்கணும் இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மேஜர் சப்ஜெக்ட்ஸ் என்னென்னப்பா. ஸோ மேஜர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் இல்லையா. ஸோ இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷும் படிக்கணும் சரியா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி மேண்டட்ரியாக நீங்கள் இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் வந்து படிச்சு ஆகணும் ஓகே. ஸோ அக்கௌண்டன்ஸ்க்கு ஸ்டடி பிளான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் சரிங்களா. ஓகே. ஹாய் ரோஹித், ஹாய் ஹாய் குட் ஈவினிங் குட் ஈவினிங் சரிங்களா. ஸோ இப்போ மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் ஸோ இந்த 3 சப்ஜெக்ட்டும் நம்ம வந்துட்டு மெயினாக வந்து நம்ம படிக்கணும் இல்லையா. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஓகே. ஸோ அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அக்கௌண்டன்சி டவுட்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் சரியா. ஓகே. ஸோ டெய்லியுமே ஒரு 2 hours வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் சரியா. 2 hours வந்துட்டு கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இதில் ப்ளஸ் ½ an hour வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராவே வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ப்பா சரியா. ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ½ an hour வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் டெய்லியுமே. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு ½ an hour வந்துட்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் சரியா. ஸோ மேக்ஸுக்கு ஒரு 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், சோஷியலுக்கு ஒரு 2 hours சரியா. ஸோ லீவில் வந்து நீங்கள் ப்ராப்பராக இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதே வந்து உங்களுக்கு ஸ்கூல் விட்டு நீங்கள் வரீங்க அப்படின்னா ஈவினிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களோட செல்ஃப் ஸ்டடியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள் சரியா. ஃபஸ்ட்டு உங்களோட செல்ஃப் ஸ்டடியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு செல்ஃப் ஸ்டடி ஓகேவா. ஸோ அதுக்கப்புறமா நம்மளோட ஹோம்ஒர்க். ஸோ உங்களோட ஹோம்ஒர்க் வந்து பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு செல்ஃப் ஸ்டடியை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஹோம்ஒர்க் வந்து பண்ணுங்கள் ஓகேவா. இஸ் கிளியர். ஸோ ஃபஸ்ட்டு மேக்ஸ், சயின்ஸ், சோஷியலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க. அது போக தமிழ் அண்ட் இங்கிலீஷும் நீங்கள் வந்து படிக்கணும் சரியா. ஓகேவா. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு செல்ஃப் ஸ்டடி நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இவ்வளோ டைம்னு சொல்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து ஃபஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா உங்களோட ஹோம்ஒர்க் வந்து நீங்கள் பண்ணலாம் சரியா. ஸோ இதே வந்துட்டு 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன். ஸோ 11th ஸ்டூடெண்ட்ஸ் 11th and 12th சரியா. ஸோ 11th and 12th மேக்ஸ், physics, chemistry,
பயோ. சரியா? ஸோ இந்த 4 சப்ஜெக்ட் தான் நம்ம வந்து மெயினாக வந்து படிப்போம் இல்லையா? எஸ். ஸோ தமிழ் இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் 2 hours வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழுக்கு நீங்கள் வந்துட்டு தமிழுக்கு 1 hour அண்ட் வந்து இங்கிலீஷ்க்கு வந்து 1 hour வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சரியா? ஸோ தமிழில் கொஞ்சம் யாரெல்லாம் வந்துட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கெல்லாம் வருதோ ஸோ ரிட்டன் ப்ராக்டிஸ்க்கு ஒரு டைம் வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சரியா? ஓகே. ஸோ ஒரு செல்ஃப் ஸ்டடி வந்து மார்னிங் டைம் வந்து பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 4:30 to 5:30 இல்லை 4:30 to 6:30. ஸோ இந்த டைமுக்கு வந்து பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே. ஸோ நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா June 2 ஓப்பன் ஆயிரும். ஒரு சில பேத்துக்கு மட்டும் தான் June 9. ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு வந்து June 2 தான் வந்துட்டு ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே. எஸ், கிளியரா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மேக்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் 3 hours வந்து கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஃபிசிக்ஸுக்கு 2 hours, கெமிஸ்ட்ரிக்கு 2 hours அண்டு பயோக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 hour நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். சரியா? ஸோ பயோக்கு நீங்கள் 1 hour வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். இதில் வந்துட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 1 hour டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். சரியா? தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கு. ஓகே, கிளியர்? தமிழ் இங்கிலீஷ்க்கு. சரியா? ஸோ இது வந்துட்டு உங்களோட டெய்லி வந்து டைம் டேபிளாக வந்து இருக்கணும். டெய்லி வந்துட்டு நீங்கள் இந்த பிளானை வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணணும். சரியா? ஓகேவா? ஸோ 10th 11th 12th நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்துட்டு 11th and 12th காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பிஸ்னஸ் மேக்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி. சரியா? ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் தனித்தனியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சரியா? ஓகே. ஸோ சிஎஸ் வந்து டஃப்லாம் கிடையாதுப்பா, ஈஸி தான். சிஎஸ் வந்துட்டு ஈஸி தான், டஃப்லாம் கிடையாது. ஸோ பிஸ்னஸ் மேக்ஸுக்கு ஒரு 3 hours, 2 hours உங்களுக்கு வந்து இனஃப் தான். சரியா? 2.5 hours நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமர்ஸ்க்கு 2 hours. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் வந்து எழுதி பார்க்கணும். ஸோ அக்கௌண்டன்சிக்கு 2 hours. சரிங்களா? ஓகே. ஸோ இதில் சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா சிஎஸ்க்கு வந்துட்டு நீங்கள் 1.5 hours வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும். சரியா? ஸோ சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 1 hour இல்லைனா 1.5 hours நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும். ஓகே. ஸோ நீங்கள் வந்து செல்ஃப் ஸ்டடி வந்துட்டு நீங்கள் மார்னிங் டைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் வந்து ஈஸியாக இருக்கும். சரியா? ஏன்னா ஈவினிங் டைம் வந்துட்டு நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. இட்ஸ் ஓகே, கிளியரா? ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தமிழுக்கு வந்துட்டு 1 hour நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். சரியா? தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கு. ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கு நீங்கள் 1 hour வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணலாம்ப்பா. ஓகேவா? கிளியரா? ஸோ இதுதான் உங்களோட டெய்லி பிளானாக இருக்கணும். அண்ட் உங்களோட செல்ஃப் ஸ்டடி டைம் நீங்கள் மார்னிங் டைம் வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ கெமிஸ்ட்ரி ஸ்டடி பிளான் ஆல்ரெடி வந்து கொடுத்தாச்சு. ஸோ ப்ரீவியஸ் லைவ்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த பிளானை நீங்கள் எல்லாருமே வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ 12th பிஎம் வந்து டஃப்லாம் கிடையாது. நீங்கள் 11th பார்த்ததுலேருந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக படிப்பீங்க. ஓகே. ஸோ 12th வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டெக்ரல்ஸ் மட்டும் படிப்பீங்க. இன்டெக்ரல்ஸ் 1, 2 வந்து படிப்பீங்க. ஓகேவா? ஸோ பெருசாக உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. அங்கே வந்து பேசிக்ஸ் வந்து படிச்சிருப்பீங்க, இங்கே வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்து படிப்பீங்க. ஓகே. ஸோ ரொம்ப டஃப்லாம் வந்து இருக்காது. ஓகே. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இருந்தே டஃப்னு கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க மைண்ட் செட்டை. கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு சொல்லி நினச்சிக்கோங்க. சரியா? ஓகே. டஃப்லாம் வந்து கிடையாது. ஸோ இந்த பிளானை நீங்கள் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். செல்ஃப் ஸ்டடி கொஞ்சம் மார்னிங் வந்து நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும். மார்னிங் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே ஈஸியாக வந்து படிக்கவும் முடியும். எந்த டிஸ்டர்பும் இருக்காது, எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது, யாரும் நம்மளை டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்கள் கொஞ்சம் மொபைல் ஃபோன்ஸை மட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரமாக வச்சுக்கோங்க. அது மட்டும்தான் நம்மளை வந்து மெயினாக வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணும். சரியா? ஓகே. எஸ்பா. ஸோ செல்ஃப் ஸ்டடி வந்துட்டு 2 hours வந்து வச்சுக்கோங்க. செல்ஃப் ஸ்டடி எப்பவுமே வந்துட்டு 2 hours வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். சரியா? செல்ஃப் ஸ்டடி 2 hours இருக்கணும்ப்பா. ஸோ செல்ஃப் ஸ்டடி டைம் வந்துட்டு 2 hours வந்து இருக்கணும். ஸோ உங்களோட செல்ஃப் ஸ்டடி டைம் டூ ஹார்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ 2 hours வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து படிக்கணும்.
சரியா ஓகேவா. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுற பயோ மேக்ஸ் சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறோம் சரிங்களா. ஓகே ஸோ ஜூன் 2 உங்களுக்கு வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆயிரும் சரியா ஓகேவா. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து எல்லா ஹெல்ப்பும் நாங்கள் வந்து பண்ணுவோம். ஸோ இன்னும் உங்களுக்கு அட்வான்ஸாக ஹெல்ப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ 2 ஹார்ஸில் வந்துட்டு உங்களால் ஒரு 2 சப்ஜெக்ட் தான் வந்து படிக்க முடியும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 2.5 ஹார்ஸ் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ 2 சப்ஜெக்ட் டெய்லியுமே வந்துட்டு கண்டிப்பாக 2 சப்ஜெக்ட்ஸ் வந்து படிக்கணும்ப்பா. மேண்டட்ரியாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும். கண்டிப்பாக 2 சப்ஜெக்ட்ஸ் வந்து படிச்சிருக்கணும் ஓகேவா. ஸோ டெய்லியுமே இப்போ இன்னைக்கு வந்து நீங்கள் தமிழ் சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு இங்கிலீஷ் சோஷியல் படிங்க, அடுத்த நாள் மேக்ஸ் படிங்க சரியா. ஸோ இந்த 2.5 ஹவர்ஸில் நீங்கள் வந்து 2 சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தமிழ் நீங்கள் வந்து செல்ஃப் ஸ்டடி அப்படிங்கும் போது ஃபுல் சாப்டர் வந்து முடிக்கணுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஒரு 10 கொஷினை ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணணும். டெய்லியுமே படிக்கணும் சரியா. ஸோ டெய்லியுமே வந்துட்டு நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணணும். நீங்கள் அட்லீஸ்ட் இப்போ 2 சப்ஜெக்ட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 10 கொஷின்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க போதும் சரியா ஓகே. எஸ்பா ஸோ ஆப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்கு. ஸோ அது கம்மி ஃபீஸ் தான் சரியா. ஃபீஸா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகாதீங்க, கம்மி ஃபீஸ் தான் இருக்கு ஓகே. எந்த சப்ஜெக்ட் மெயின் சப்ஜெக்ட் வந்து சூஸ் பண்ணுங்க. செல்ஃப் ஸ்டடிங்கும் போது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதோட காம்போ நான் சொல்கிறேன். இந்தந்த காம்போவில் வந்து நீங்கள் படிங்க. தமிழ் சயின்ஸ் படிங்க ஓகேவா, இங்கிலீஷ் சோஷியல் படிங்க ஓகேவா. ஸோ மேக்ஸுக்கு வந்து நீங்கள் தனியாக தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். மேக்ஸை நீங்கள் டிஸ்டர்பே பண்ணாதீங்க சரியா. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தனியாக அதுக்குன்னு ஒரு டைமை நீங்கள் கொடுக்கணும் சரியா ஓகேவா. ஸோ இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் சொல்கிறேன். ஸோ தமிழ் ஃபிசிக்ஸ் பாருங்க ஓகேவா. ஸோ அதே மாதிரி இங்கிலீஷ் தமிழ் பயோ ஆர் சிஎஸ் பாருங்க சரியா. தமிழ் பயோ ஆர் சிஎஸ். ஸோ பயோ எல்லாம் சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா, ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கிலீஷ் கூட நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் படிக்கலாம். ஸோ கெமிஸ்ட்ரி வந்து தனியாக படிங்க, மேக்ஸும் வந்து தனியாக படிங்க ஓகேவா. ஸோ மேக்ஸும் வந்துட்டு நீங்கள் தனியாக படிச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஓகே. எஸ் கிளியர். ஸோ அதே மாதிரி பிஸ்னஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் சொல்கிறேன். ஸோ அந்த பிளானை நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இங்கே வந்துட்டு தமிழ் ஸோ பிஎம் இருக்கீங்கன்னா பிஎம் சிஎஸ் சிஏ. ஸோ இதில் எந்த சப்ஜெக்ட் நீங்கள் சூஸ் பண்ணிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா. சிஎஸ் சிஏ எடுத்துக்கலாம், சிஎஸ் சிஏ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் காமர்ஸ் எடுக்கலாம், காமர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் அக்கௌண்டன்சி இல்லையா. ஸோ இதில் வந்துட்டு எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் அக்கௌண்டன்சி. ஸோ அக்கௌண்டன்சிலலாம் நீங்கள் ஒரு ப்ராப்ளம் அந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம் சரியா. நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் மேக்ஸ். ஸோ பிஸ்னஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் தனியாகவே வந்து அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஓகே. ஸோ சயின்ஸ் குரூப்புக்கும் நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன் சரிங்களா. ஸோ சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் சரியா ஓகேவா. ஸோ கிளியரா, ஸ்டடி பிளான்ல எல்லாம் கிளியரா இருக்கீங்களா, ஃபாலோ பண்ணிடலாமா. ஸோ யாரில் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ண போறீங்க, எஸ். ஸோ யாரெல்லாம் வந்துட்டு செல்ஃப் ஸ்டடி பண்ண போறீங்க, இல்லை வந்துட்டு இல்லை மேம் நான் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், எனக்கு புக் ஸ்கூலில் கொடுக்குறதே படிக்க முடியாது, இதில் எங்க மேம் நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா யாராச்சும். எஸ். ஸோ டெய்லியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்க சரியா ஓகே. எஸ்பா. ஸோ குரூப்ல வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபீ கிடையாது. நீங்க ஆப்ல வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்க வந்து ஃபீ வந்து பே பண்ணணும் சரியா ஓகே. ஸோ முகேஷ், அச்சு, விக்னேஷ், இளங்கோவன், கௌரி பிருந்தா, எஸ் ஜாஃபர் ஓகேப்பா ஓகே ஓகே குட் எஸ் ஓகே. சுப்பிரமணி, கிரி எஸ்பா ஓகே ஓகே. ஸோ பபிதா ஓகேப்பா குட். ஸோ உங்களோட பிளானை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி கண்டிப்பாக 2.5 ஹவர்ஸ் நீங்கள் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணணும். ஸோ நம்ம எல்லாருமே சென்டம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த பிளானை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா. மேக்ஸ் டஃப் கிடையாது, அட்டி வாங்க போறீங்க. மேக்ஸ் வந்து டஃப் கிடையாது, மேக்ஸும் டஃப் கிடையாது, பிசினஸ் மேக்ஸும் டஃப் கிடையாது, எல்லாமே வந்து ஈஸி தான் சரியா ஓகேவா. ஸோ நாளைக்கு கொடுத்த டார்கெட்டை கண்டிப்பா எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க சரியா. ஸோ அந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வெரி நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பாருங்க, கொஞ்சம் அது கோத்ரூ பண்ணுங்க. நம்ம லைவ் கிளாஸ்ல வந்து ரிமைனிங் சாப்டர்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம் சரியா ஓகேவா. ஓகே கிளியர். ஸோ எல்லாரும் கிளியர் தானே, ஸ்டடி பிளான்ல எல்லாரும் கிளியரா இருக்கீங்களா. ஸோ உங்களோட டார்கெட் எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா ஓகே. இஸ் ஓகேவா, கிளியரா ஓகேப்பா.
ஸோ அட்மிஷன் ப்ராசஸ் நான் அகெயின் சொல்கிறேன், அட்மிஷன் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ குயிக்காக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போ வந்து ஜாயின் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். சரியா? ஹாய் ஹவிட்டா, குட் ஈவினிங்ப்பா. சரிங்களா? ஸோ 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்பர்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. 11th CS ஈஸியாக தான் இருக்கும். பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் 11th வந்து பார்ப்பீங்க. சரியா? ஸோ அதுலேருந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நீங்கள் வந்து 12th வந்து பார்ப்பீங்க. சயின்ஸில் வந்து நீங்கள் 10th நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் CS மேக்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ 10th குரூப் ஜாயின் பண்ணலாம். ஓகே. ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து நான் கமெண்ட்ஸில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன்ப்பா. ஓகேவா? ஸோ எந்த பிடிஎஃப் கேட்குறீங்க? எந்த பிடிஎஃப் கேட்குறீங்கப்பா? ஸோ எல்லா பிடிஎஃப்பும் உங்களுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஷேர் பண்ணிடுவோம். நீங்கள் அதில் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகேவா? ஸோ எல்லா பிடிஎஃப்பும் உங்களுக்கு அதை வந்து ஷேர் பண்ணிடுவோம்ப்பா. ஓகே. இட்ஸ் ஓகே, கிளியர்? பயோ மேக்ஸும் ஈஸி தான். ஸோ நீங்கள் வந்து அதோட பேசிக் சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் வந்து ஈஸியாக இருக்குது. அதாவது வந்துட்டு நீங்கள் நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து எந்த டிஃபிகல்ட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகே. இட்ஸ் ஓகே, கிளியர்? ஸோ நீங்கள் வந்துட்டு சயின்ஸில் வந்து 10th வந்து நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பயோ மேக்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ இந்த பிடிஎஃபா? ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே. இட்ஸ் ஓகேவா? கிளியர்? ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் வந்து எந்த கிளாஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எந்த சப்ஜெக்ட் பார்க்கலாம், என்ன எக்ஸசைஸ் பார்க்கலாம், ஸோ சம்வாட் உங்களுக்கு எந்த கான்செப்ட் வந்து பார்க்கணும், ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லிடலாம். சரியா? ஓகேவா? ஹாய் கேசவன், குட் ஈவினிங். சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு மறக்காம நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. எஸ்பா, ஈஸி தான், டஃப்லாம் கிடையாது. பயோமேக்ஸ் வந்து ஈஸி தான். ஸோ உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன அதை பேஸ் பண்ணி நீங்கள் குரூப் வந்து சூஸ் பண்ணுங்க. ஓகே. இட்ஸ் ஓகே, கிளியர்? ஓகேப்பா. ஸோ மறக்காம நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. சரியா? ஓகேவா? எஸ் சுப்ரமணி. ஸோ பயோமேக்ஸ் வந்து ஈஸி தான், டிஃபிகல்ட்லாம் வந்து கிடையாது. சரிங்களா? ஓகே. இஸ் ஆர் கிளியர்ப்பா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன சப்ஜெக்ட் பார்க்கலாம்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஆல். மறக்காம நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனையும் மறக்காம ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த கிளாஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ அவங்கள கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு இன்னும் பிளான் பண்ண தெரியல, இல்லை பிளான் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஹண்ட்ரட் கைடே வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதில் கிளியராக உங்களுக்கு எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபிசிக்ஸ் பார்க்கணுமா? சரி, பார்த்துடலாம். சோஷியல் பார்க்கணும். ஓகே. எஸ்பா, எஸ் குட். சரிங்களா? ஓகே. ஸோ 10th வந்துட்டு 500 எடுத்தது குட் மார்க். 500 எல்லாருமே வாங்கணும். சரியா? ஓகேவா? ஸோ 10th 100 கைடே நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். அதுவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே. ஸோ பாய். டேக் கேர். பாய் ஸ்டூடெண்ட்ஸ். பாய். பயாலஜி, ஃபிசிக்ஸ், ஓகே, சோஷியல். ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் லைவில் வந்துட்டு உங்களுக்கு இந்த கிளாஸஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ஓகேப்பா. ஓகே.